இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலிடற விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை பாதுகாத்து பராமரித்து எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மளை எப்பையும் நிறைவை குறித்து மட்டுமே யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளை எப்பயும் பார்த்துட்டு இருக்கிற ஏசப்பாவுடைய ஆசையும் கூட. இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் அப்படி தானே. நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்துறது ஏசப்பா தான், எனக்கு அதனால் எதை குறிச்சும் பயமில்லை அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம். குட்டீஸ், இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம சர்ச்சஸில் நம்ம இன்னைக்கு குருத்தோலை பயணத்தை பண்ணியிருப்போம் அப்படி தானே. குருத்தோலை ஞாயிறுங்கிறது இந்த லென்த் டேஸில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயணம். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷரோட வாழ்க்கை எப்படிலேருந்து எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத இந்த குருத்தோலை பயணம் நமக்கு புரிய வச்சிருக்கோம். இந்த நாளில் தான் ஏசப்பாவை ஓசன்னா ஓசன்னான்னு மக்கள் பாடி புகழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டாடி, அதில் ஒரு வாரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஏசப்பாவை கீழே போட்டு மிதித்து அடித்து அவங்கள சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கை மக்களுடைய எண்ணங்களில் இருக்குது. அவங்க அந்த மனுஷனை போற்றி புகழணும் அப்படின்னு இருந்திருந்தா அவங்க அதை செய்வாங்க. இல்லை, அவங்கள எப்படியாவது காயப்படுத்தணும்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அப்படி தானே குட்டீஸ்? ஏசப்பா மேலேயும் எந்த தவறும் இல்லை. அவர் என்ன பாவம் செஞ்சுட்டாரு? எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் செஞ்சார், எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் அவர் நினைச்சாருங்கிறது அங்கே இருக்கிற நியாயம் கொடுக்கிற நீதிபதிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட, பிலாத்துக்கும் ஏரோதுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட, அந்த மக்களுடைய வாயிலிருந்து அவனை சிலுவையில் அறையும் மறையும்னு சொன்ன வார்த்தைகள் தான் அவர் என்ன பண்ணது, அன்னைக்கு சிலுவையில் அறைய வச்சது. ஸோ இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அருமையான விஷயம், நம்மளுடைய இப்போ நிலைமைங்கிறது நம்ம எண்ணத்தில் மட்டும்தான் குட்டீஸ் இருக்குது. நம்ம நிறைவாக இருக்கிறதும், நம்ம என்கிட்ட எதுவுமே இல்லை நீ ஏன் இப்படி ஆக்கிட்டார் கடவுள் நம்ம நினைக்கிறதும் நம்மளுடைய எண்ணங்களில் தான் இருக்குங்கிறத தான் இந்த நாளில் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு கதை குட்டீஸ், இதை நான் கேட்டது தான், ஆனால் அதை உங்களிடத்துல ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை குட்டீஸ். ஒரு கற்பனை கதையாக கூட அதை எடுத்துக்கலாமே. ஏசப்பாவுக்கு இந்த குருத்தோலை பயணம் பண்ணும்போது, இந்த பவனியின் போது அவரை ஒரு கழுதையின் மேலே ஏறி உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, அவரை அந்த பவனிக்கு அழைச்சு வருவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கழுதை அப்படிங்கிறது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியும். கழுதையை ரொம்ப ஒரு மதிப்பு குறைந்த ஒரு இடத்துல தான் நமக்கு வச்சிருக்கிறது உண்டு. ஆனால் அன்னைக்கு அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். ஏன்னா என்னைய ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா அந்த கழுதைக்கு. அதுக்கப்புறம் ஏசப்பாவை அந்த கழுதை மேலே உட்கார வச்சு கூட்டிட்டு வரும்போது ஏசப்பா வர்றதை பார்க்கவும் அந்த மக்கள் ஆர்ப்பரிச்சு அவங்க சந்தோஷமா பாடி, அதோட அவங்க மேலே உடுத்திருந்த ஆடைகள் எல்லாத்தையும் அவர் வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க பாதையா விரிச்சாங்களாம் குட்டீஸ். இதெல்லாம் பார்க்கவும் அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை எப்பயும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கிற, என்னை எப்பயும் என்னை குறித்து ஏளனமா பேசிட்டு இருக்கிற அந்த மனிதர்கள் இன்னைக்கு எனக்கு இப்படி ஆர்ப்பரிப்பு கொடுக்காங்களே, இப்படி பண்றாங்களேன்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க குட்டீஸ். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஏசப்பாதை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கழுதையை திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய உரியவங்க கிட்டேயே அந்த கழுதையை அனுப்பிட்டாங்க. இந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இன்னைக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெருமையும் புகழும் என்னைய புகழ்ந்து தள்ளி என்னை இப்படிலாம் பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்ததான் குட்டீஸ் அந்த கழுதை. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு வாரம் கழித்து
ஏசப்பாவை சிலுவையில் அறையிற அந்த நிகழ்வின் போது அந்த இடம் ஃபுல்லாக கூட்டமாக இருந்ததாம். அப்போது அந்த கழுதை என்ன இங்கே கூட்டமாக இருக்குது, எதுக்காக இப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த கழுதையை அந்த இடத்து பக்கத்தில் வராமல் சீப்போ அப்படி இப்படின்லாம் விரட்டினாங்களாம். அப்போ அந்த கழுதைக்கு ஒன்றுமே புரியலை. என்ன, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை எல்லாரும் அப்படி சந்தோஷமாக புகழ்ந்து மகிழ்ந்து பாடினாங்க, இன்னைக்கு நம்மளை இப்படி போட்டு மிதிக்கிறாங்களே அப்படின்னு அந்த கழுதைக்கு ஒன்றுமே புரியலையாம். அதுக்கப்புறம் தான் அந்த கழுதையுடைய உரிமையாளர் சொன்னது என்ன விஷயம்னா, அப்போதான் அந்த கழுதைக்கு புரிய வந்தது, அன்னைக்கு அந்த மக்கள் புகழ்ந்து ஆர்ப்பரிச்சு செஞ்சது அந்த கழுதையை இல்லை, அந்த கழுதைக்கான மதிப்பு அதன் மேல அமர்ந்திருந்த ஏசப்பா கொடுத்தது தான், அதற்கான அங்கீகாரத்தை உண்டு பண்ணி கொடுத்தது ஏசப்பா தான் அப்படிங்கிற உண்மையை அந்த கழுதைக்கு புரிய வச்சாங்களாம் குட்டீஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கழுதைக்கு புரிஞ்சதாம், அப்போ நம்மளுடைய உயர்வுங்கிறது அந்த நாளில் கிடைச்சது எதனால, ஏசப்பா என்கிட்ட இருந்ததுனால, அவரை நான் சுமந்ததுனால தான். அதுக்கப்புறம் தான் புரியும். ஆனால் அந்த கழுதைக்கு அந்த ஏசப்பாவை சிலுவையில் இந்த மக்கள் அறிகிறாங்களேன்னு அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க குட்டீஸ். இதிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம், நம்மளுடைய வெற்றியும் நம்மளுடைய ஒவ்வொரு உயர்வும் நம்மளால தான், இந்த மக்கள் போடுறது நம்மளால தான், நமக்காக தான் நம்ம நினைக்காம நம்ம கூட இருந்து நம்மளை அந்த காரியத்தில் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கிற ஏசப்பா தான். அவர் இல்லைன்னா அந்த உலகம் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்யும். அவர் எப்போ நம்ம கூட இருக்கிறாரோ அந்த சூழ்நிலையில மட்டும்தான் நமக்கு நிறைவும் ஆசீர்வாதமும் எப்பயும் புகழ்ச்சியும் கிடைக்கும் குட்டீஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் நம்ம கூட இல்லை, ஏன்னா நம்ம அவரை மறுதளிச்சு ஓடியாந்துட்டோம்ல, எனக்கு அவரை தெரியாது, எனக்கு அவரை தெரியாதுன்னு. அதனால தான் அந்த மக்கள் நம்மளையும் மிதிச்சாங்க. நம்ம எப்போ அவரை விட்டு நம்ம விலகி நிற்கிறோமோ அப்போ நமக்கு மதிப்பு கிடையாது. ஸோ இந்த நாளில் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவோம். நம்மளுடைய நிலைமையை உயர்த்துவதும் அதை நம்ம கீழே கொண்டு போகிறதும் நம்மளுடைய எண்ணத்தில் இருக்குது. நம்மளுடைய எண்ணத்தில் எப்பயும் அவர் நம்ம கூட இருக்காருன்னு நம்ம உறுதியை எடுக்கும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்பயுமே அவராலேயே நிறைவாக்கப்படும். ஸோ அப்படி நம்மளுடைய இந்த தவக்காலத்தை நிறைவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த எண்ணத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவோம். அப்போ தான் எசேக்கியேல் 36:11 படியாக உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன்னு அவர் நமக்காக கொடுக்குற வசனம் நமக்காக மட்டுமே உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இந்த நாளில் நம்ம நினச்சிக்கிடணும், ஏசப்பா என்கிட்ட எது இருந்தாலும் கூட நீங்கள் என்னிடத்துல இல்லை அப்படின்னா நான் வெறும் தூசு, நான் வெறும் குப்பை தான், இந்த உலகத்தின் மத்தியில் நான் வெறும் எளிவான ஒரு பொருள் தான். ஆனால் நீங்கள் என் கூட இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு நிறைவும் புகழ்வும் சந்தோஷமும் கிடைக்கும்னு அவரை முழுமையாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக நம்மளுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நமக்கு இனி நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா நிறைவு கொடுப்பாங்க. அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, தகப்பனே, அப்பா உங்களை நாங்கள் சுமந்து கொள்வதற்கு நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும் டாடி. அதற்கான எண்ணத்தை எப்போது எங்கள் இருதயம் இருக பிடிச்சிக்கிறதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய கருவியை எங்களை நடத்துங்க. ஆமேன்.